கமலஹாசன் கூட அந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் சொல்லியிருக்காரு நெப்போலியன். இப்போ சினிமாவை விட்டு விலகி தன்னோட குடும்பத்தோட அமெரிக்காவில செட்டில் ஆயிருக்காரு நெப்போலியன். இந்த நிலையில கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி இவர் தன்னோட சினிமா வாழ்க்கையில மறக்கவே முடியாத நினைவுகளை பத்தி பேட்டி ஒண்ணுல பேசியிருந்தாரு. அதுல நெப்போலியனுக்கு பெயர் வாங்கி கொடுத்த சீவலப்பேரி பாண்டி படம் அந்த காலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த காலத்திலயும் ஜாதி வெறியில இருக்கிறவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய படமா இருக்கும். இந்த படத்துல முதல்ல நடிகர் கமலஹாசன் தான் நடிக்க இருந்தாராம். கமலஹாசன் கிட்ட இந்த படத்துக்கான வாய்ப்பு வந்தப்போ கமல் வேற ஒரு படத்துல பிஸியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பு நெப்போலியனுக்கு வந்து நெப்போலியன் அந்த படத்துல நடிச்சிருந்தாரு. கமலஹாசன் நேரடியாவே நீங்க நடிச்ச சீவலப்பேரி படத்தை பார்த்தேன், அந்த படத்துல நீங்க ரொம்ப அருமையா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போன் பண்ணி படத்தை பத்தி பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த படத்துல இவர் வில்லன் அப்படின்னு. அந்த சமயத்துல 5 படங்கள்ல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால கமலஹாசன் கூட அந்த படத்துல வில்லனா நடிச்சா மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு நினைச்சு அந்த படத்துல கமலஹாசன் கூட நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெப்போலியன்.